கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்போ லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். 11, 12 என்று சொல்லி பலவிதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடையாளங்களிலே பஞ்சம் என்ற ஒரு அடையாளம் ஒன்று உண்டு என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் முதல் நாளிலே வசன பஞ்சம், அன்பின் பஞ்சம், ஐக்கியத்தின் பஞ்சம், ரட்சிப்பின் பஞ்சத்தை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே கூட ஆவியின் பஞ்சம், பரிசுத்த ஆவியிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பஞ்சம் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவி நிறைவாய் இல்லாத நிமித்தம்தான் பாவம் பெருகி இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றும் அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு உதாசீனப்படுத்தி துக்கப்படுத்தி இருக்கிறது நிமித்தம் இன்னைக்கு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான விலகி பாவ கட்டுகளிலே இன்றைக்கு பிள்ளைகள் நிறைந்திருக்கிறார்கள். விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் இன்னைக்கு பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் பஞ்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர்க்கெழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது 14ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் போது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆவியிலே பஞ்சம். நமக்கு உள்ளே தேவனுடைய ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இன்றைக்கு நீ தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்பட வேண்டுமானால், தேவனுடைய உண்மையான ஒரு பிள்ளை என்று சொல்லப்பட வேண்டுமானால், நீ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும், தேவனுடைய அபிஷேகத்தினால் நடத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நம்மளை பிசாசின் பிள்ளைகள் என்றுதான் சொல்லுவார்கள், பாவத்தின் பிள்ளைகள் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த நாட்களிலே ஆவியின் பஞ்சம் இல்லாமல் இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு வாசிக்க காட்ட விரும்புகிறேன். 14:8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து தம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாஷையில் சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கித்ததை நடத்தினபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரிகள் எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பர்னபாவையும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்களுள்ள யாவற்றையும் உண்டாகின ஜீவனுள்ள தேவனத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்றார்கள். ஆம், லிஸ்திரா சபையிலே பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது காலே வழங்காத ஒரு பையனை, வாலிபனை கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். பவுல் ஒன்றுமே சொல்லவில்லை, கை வைத்து ஜெபிக்கவில்லை, பேர் சொல்லவில்லை. மாறாக அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்ட பையனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், விசுவாசத்திற்கு ஏற்ற ரட்சிப்பு உன்னிடத்திலே காணப்படுகிறது, எழுந்து கால் ஊன்றி நில் என்றார். அவ்வளவுதான் சொன்னார். அவருக்குள் இருந்த அந்த அனாயிட்டிங், அபிஷேகம், வல்லமை அவனை அப்படியே காலூன்றி எழும்பி நிற்க செய்தது. எவ்வளோ பெரிய அற்புதம்! ஒவ்வொரு நாளும் கால் இல்லாதவன் வந்து சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் பலிப்பீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, கால் ஊன்றி எழுந்து நில். அவனும் தனக்கு கால் இல்லை என்று சொல்லவே இல்லை. ஏனென்றால் அந்த ஆவியானுடைய கிரியை அவனை பற்றி எரிந்தது நிமித்தம் தன்னை அறியாமல் அவன் எழும்பி நின்றான். கால் அழகாய் வழங்கினதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்ட உடனே அங்குள்ள ஒரு பூசாரி, கோயிலில் இருந்த பூசாரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பவுலையும் பர்னபாவையும் யூபித்தர், மெர்க்குரி யூபித்தர் என்று சொல்லி பலியிட தொடங்கினார்கள். புஸ்தகங்களெல்லாம் எரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாலைகளெல்லாம் கொண்டு வந்து போட்டார்கள். தேவன் மனுஷ ரூபத்தில் இறங்கி வந்திருக்கிறான் என்று சொல்லி பூசாரிகள் சாட்சி கொடுத்தார்கள். இன்றைக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு விக்கிரகத்தை தேடி அநேக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த விக்கிர ஆராதனை செய்கிற பூசாரிகள் எல்லாம் இன்றைக்கு சாட்சி சொல்லத்தக்க விதத்திலே ஆவியின் பஞ்சம் நமக்குள்ளே வரக்கூடாது. அன்றைக்கு நடந்த அந்த அற்புதம் இன்றைக்கு நடக்கணும்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்திலே பேதுரு யோவான் ஆலயத்திற்குள் நடந்து போகும்போது பிறவி சப்பானி அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் உட்கார்ந்தவன் கேட்கிறான், பொன் வெள்ளி ஏதாகிலும் இருந்தால் எனக்கு தா. பேதுரு யோவான் சொல்லுகிறார்கள், பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமம் உண்டு, எழுந்து நடை என்று சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டார்கள். அவன் இவர்களுக்கு முன்பாக குதித்து நடந்து நடனமாடி கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். அத்தனை ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தார்கள். இதுதான் எழுப்புதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எழுப்புதல் எப்பொழுது வரும்? ஆவியிலே நாம் பலன் கொள்ளும் போது, ஆவியிலே நாம் ஊழியத்தை செய்யும் போது, ஆவியின் வல்லமை வெளிப்படும் போது, இந்த அற்புதங்கள் நடக்கும் போது எழுப்புதல் கடந்து வரும். ஏன் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1-10 வாசிக்கும் போது அனனியா சபீராள் சொத்தையெல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறோம் என்று நல்ல தீர்மானத்தோடு தான் கடந்து போனார்கள். சொத்தை விற்றார்கள், பணத்தை கையில் எடுத்தார்கள். பணம் பார்த்த உடனே பொய் வாயிலே வந்தது, திருட்டுத்தனம், கள்ளத்தனம் வந்தது. இன்னைக்கு அதனால தான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது என்று சொல்லி. அந்த பணம் கொடுத்து விடுவேன் என்று தீர்மானத்தோடு போனார்கள். பணம் கையிலே பார்த்த உடனே பிசாசு அவருடைய கண்ணை மறைத்தது. ஒரு தொகையை மறைத்து வைத்து விட்டு அப்போஸ்தலரிடத்திலே ஒரு காணிக்கையை கொடுத்தார்கள். பேதுரு யோவானும் கேட்கிறார்கள், இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா என்று ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேள்வி கேட்கும் போது, இவ்வளவுக்கு தான் விற்றேன் என்று சொல்லியிருக்கலாம். மாறாக பொய் சொன்னார்கள், இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்று சொல்லி. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை நிரப்பினதென. நம்ம பொய் எப்போ சொல்லுவோம் தெரியுமா? சாத்தான் நமக்குள்ளே வரும்போது தான். காரணம் நீ பொய் சொன்னாலே உனக்குள்ள சாத்தான் நிரம்பி இருக்கிறான்னு அர்த்தம். சாத்தான் உன் உள்ளத்தை நிரப்பினது என்ன? அங்கேயே அப்படியே விழுந்து செத்துட்டாங்க. அன்னைக்கு நடந்த காரியங்கள் இன்றைக்கு நடந்தா ஜனங்கள் எல்லாம் உண்மை முத்தமுமாய் காணப்படுவார்கள். அடுத்தது மனைவி வருகிறாள், புருஷனை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அடக்கம் பண்ணிட்டு அடக்கம் பண்ண கால்கள் வாசல் நிற்குது. மனைவி வருகிறாள், புருஷன் காணிக்கை கொடுத்தானே, நல்ல உபசரணை இருக்கும் என்று சொல்லி ஸ்ட்ரைட்டாக கேட்கிறார், இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? மனைவியும் சேர்ந்து போய் சொல்லுகிறாள், இவ்வளவுக்கு தான் விற்றோம். புருஷனை அடக்கின கால் அங்கே நிற்கிறது என்றார். உடனே அவளும் விழுந்து செத்தாள். அந்த இடத்துல கர்த்தருக்கு கொண்டு போய் அடக்கம். இதெல்லாம் எதை குறிக்கிறது தெரியுமா? ஆவியின் வல்லமையுடைய கிரியைகள். இன்றைக்கு அந்த ஆவியின் வல்லமையுடைய கிரியைகள் இன்றைக்கு நடக்கும்போது நான் சொல்கிறேன் ஒன்று, பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல இருக்கும்போது நமக்கு விரோதமாக யாராவது பாவம் செஞ்சால் கர்த்தர் அதை கண்டுபிடிக்கும்படி செய்வார். மறைக்கவே முடியாது. அது குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஒருத்தன் பாவம் செஞ்சிருப்பானால் கர்த்தருக்கு சொல்கிற ஒரு ஊழியக்காரனும் ஒரு குடும்பத்தில் யாராவது நல்ல அபிஷேகத்தில் இருந்தார்களா, கர்த்தர் அதை காண்பித்து கொடுப்பார். அவர்களால் மறைந்து ஓட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இந்த ஆவியின் பஞ்சம் தேசத்திலே கடந்து வந்தது. பாலியாங்கிச்சோ உடைய ஆலயத்திலே ஒரு பெரிய சவுத் கொரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு காரணம் என்ன? எப்பொழுதும் ஆவியிலே நிரம்பி ஜெபிப்பார்கள். அதற்கு மூல காரணம் அவருடைய மாமியார். அந்த மாமியார் எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் அபிஷேகத்தில் நிரம்பி மலைகள் மேல் ஜெபிப்பார்கள். ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டத்திலே பாலியாங்கிச்சோ சங்கீதம் 23 சரளமாய் பிரசங்கித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் பிரசங்கித்தாராம். அவருடைய பைபிள் காலேஜ் நாலேஜில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் காலேஜ் நாலேஜையோட பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறது தான் விசேஷித்தவைகள். அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும். அப்பொழுது யாருமே அசையா பர்வதமாக உட்கார்ந்திருந்தார்கள். பாலியாங்கிச்சோடைய மாமியார் வந்து அதே 23ஆம் சங்கீதத்தை கடைசி ஜெபத்திலே சொன்னார்களாம். சொல்லி ஜெபிக்கிறதற்காக இவர் பிரசங்கித்த இந்த சங்கீதத்தின் வசனத்தை சொல்லும் போது அசுத்த ஆவிகள் வெளியே வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீல் சேரில் உட்கார்ந்தவங்களாம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குருடர்கள் பார்வையடைச்சாங்க. ஒரே ஆவியின் நிறைவு காணப்பட்டதாம். பாலியாங்கிச்சோ கேட்டாராம், இதே வசனத்தை நானும் தான் பிரசங்கித்தேன், 1 மணி நேரம் பிரசங்கித்தேன், ஒரு அசைவில்லையே. மாமியார் சொன்னாங்களா, நீ உன் பைபிள் காலேஜ் நாலேஜில் பிரசங்கித்த, நான் என் பரலோகத்தின் ஆவியானருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அபிஷேகத்திலே நான் சொன்னேன் என்று சொன்னார்களாம். அப்பொழுது அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். அபிஷேகம் பெறாமல் ஊழியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு அறையை அடைத்து அபிஷேகத்திலே நிரம்பி அனலாய் கடந்து வந்தபோது அவருடைய ஊழியத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே டெய்லி அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும், அந்நிய பாஷை பேசணும். ஒரு டீ சூடாக இருக்கிற வரைக்கும் சுற்றி தான் வரும். அது டீயில் உட்காராது. ஆனால் அந்த டீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் அந்த உட்காரும். அந்த டீயை தூக்கி தான் கீழே ஊற்றுவோம். இன்றைக்கி ஒரு குயவன் கூட நல்ல களிமண்
பாத்திரம் செஞ்ச உடனே அப்படியே நம்ம கையில் கொடுத்துட்டா அந்த பாத்திரத்தில் சோறு பொங்க முடியாது, தண்ணீர் ஊற்றி வைக்க முடியாது, கரைஞ்சிரும். அந்த குயவன் அந்த பானையை நெருப்பில் சுட்டரிக்க தான் அந்த பானை பிரயோஜனமுள்ள பானையாய் மாறுகிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே அபிஷேகத்தில் நிறைய தான் நீ பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாறுவாய். அதன் மூலம் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்கும். எந்த விதத்திலும் ஒவ்வொரு நாளும் தனிமையிலே போய் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே நீ ஜெபிக்கும் போது ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளிடுவார். இன்னைக்கு இந்த ஆவியின் பஞ்சம் நமக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய சபைக்குள்ளே வராமல் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஆவியின் பஞ்சத்தை குறித்து தியானிக்க கிருபை செய்தீரே. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. மீட்கப்படும் நாளுக்கு என்று பெற்ற பரிசுத்த ஆவியை நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு ராஜா, இந்த பஞ்சம் எங்களுக்குள்ளே வந்து விடாதபடிக்கு ராஜா. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த லிஸ்திரா சபையிலே ஆவியிலே நிரம்பி பிரசங்கித்து, இதோ விசுவாசத்துக்குள்ள ரட்சிப்பு உண்டு, எழும்பி காலூன்றி நில் என்று சொல்லும் போது அந்த பிறவி கால் வழங்காதவன் நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. இது நிமித்தம் பூசாரிகள் எல்லாம் தொடப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. அந்த ஆவியின் வல்லமையிலே தான் அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறவர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர முடியும். எலியா அக்கினியை இறக்கும் போது 850 பாகால் தீர்க்கதரிசி கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரித்து கடந்து போனதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, பேதுரு யோவான் ஆலயத்துக்குள்ளே கடந்து போகும்போது, ஆண்டவரே பொன் வெள்ளி ஏதாகிலும் இருந்தால் தாங்க என்று சொல்லும் போது, பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமம் உண்டு, எழும்பி நட என்று சொல்லும் போது பிறவி சப்பானி எழுந்து நடந்ததை பார்க்கிறோமே. அனனியா சபீரால் பாவம் செய்த போது கர்த்தாவே, ஆண்டவரே, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்லுவது ஏன் என்று கேட்ட மாத்திரத்திலே மரணம் சம்பவித்ததை பார்க்கிறோமே. இந்த ஆவியின் வல்லமை அப்பா இன்று எங்களுக்குள்ளே, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, எங்கள் சபைகளுக்குள்ளே நிரம்பி வழி ஆண்டவரே. பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே வந்து பலனடைந்த ஆண்டவரே, நாங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் ஆண்டவரை கலிலேயாவிலும் ஆண்டவரை பூமியின் கடைசி பரியந்த சாட்சிகளாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆவியை ஆண்டவரை அவித்து போடாதபடிக்கு ராஜா அனல் மூட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.